அந்த சாங் வந்து ரீக்ரியேட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதும் உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன். சாருக்கும் உங்களுக்கும் காம்பினேஷன் சீன்ஸ்லாம் வேற இருந்தது. ரொம்ப பூக்கியா இருப்பாங்க, எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு ஜோக் கிராக் பண்ணிக்கிட்டு. ஸோ அப்படிதான் அஜித் சார். 2 அர்ஜுன் தாஸ் வந்து உங்களுக்கு எந்த அர்ஜுன் தாஸ் வந்து ரொம்ப பிடிச்சது? ஆக்சுவலி ஜாமியை விட ஜானி தான் கொஞ்சம் மெல்லோவா இருப்பாங்க. நீங்க நிறைய பாடல்கள் நல்லா பாடுறீங்க அப்படிங்கறத நாங்களுமே நிறைய ஸ்டேஜஸ்ல கூட பார்த்திருந்தோம். அப்படி சித்தாளன்னு ஒரு சாங் நீங்க சூப்பரா பாடினீங்க. அது எங்களுடைய ஆடியன்ஸ்க்காக ஒரு ஃபியூ லைன்ஸ். அடி ஒரு பொழுதும் உன அப்படி நான் ரசிச்சேன், உயிர் கொள்ளது ஓ நினப்பு கண்மணி. வணக்கம், உரையாடல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். உரையாடல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கவங்க கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம். இளைஞர்கள் மத்தியில் ஒரு வீடியோ மூலமாக பயங்கரமாக வைரலான ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ சூப்பர் டூப்பராக தியேட்டர்ஸில் ரன் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய குட் பேட் அக்லி அப்படிங்கிற படத்தில் ஒன் ஆஃப் லீட் கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க. எஸ், பிரியா வாரியர் நம்மிடையே இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் பண்ணிட்டு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். உங்களை சந்திச்சது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஒரு அடார் காதல் அந்த மூவில ஸ்டார்ட் ஆகி இப்போ வரைக்கும் இளைஞர்கள் மத்தியில் பயங்கரமா ரன் ஆகிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். குட் பேட் அக்லி அதுல ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். குட் பேட் அக்லிக்கு உங்களுக்கு வந்து கால் வந்தப்போ, ஆதிக் ரவிச்சந்திரன் கிட்ட இருந்து கால் வந்தப்போ உங்களுக்கு எவ்வளவு எக்ஸைட்டடா இருந்தது? ஆக்சுவலி ரொம்ப நியூட்ரலாக தான் நான் மீட் பண்ண போனேன். பிகாஸ் இன் திஸ் இண்டஸ்ட்ரி சம்டைம்ஸ் நம்ம எக்ஸைட்டட் ஆகி திங்ஸ் டோன்ட் ஒர்க் அவுட் லேட்டர். ஸோ தட் ஹஸ் ஹேப்பன் ஸோ மெனி டைம்ஸ். ஸோ ஐ ஆல்வேஸ் ட்ரை டு கீப் லைக் அ நியூட்ரல் head about things. அதுக்கு பார்க்கும்போது கூட I was like okay, I'll listen to the script. ஏதாவது கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் I'll be excited or happy. அது வரைக்கும் I have to control my emotions அந்த மாதிரி. So yeah, அந்த மாதிரி தான் அதுக்கு மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு பக்கா ஒரு கன்ஃபர்மேஷன் அந்த சைன் பண்ணும்போது தான் I was like okay, I'm finally doing it. Satisfied. அந்த சாங் வந்து ரீக்ரியேட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதும் உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன் ஆக்சுவலி. அந்த மாதிரி ஒரு கிளாசிக்கான ஒரு சாங் ரீக்ரியேட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அது ரொம்ப ஒரு ஃபார்ச்சுனேட்டான விஷயம். நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன், வெரி எக்ஸைட்டட் ஆல்சோ. ஓகே ஓகே. ஆதி வந்து உங்களுக்கு வந்து நரேட் பண்ணும்போதே சார் தான் லீட் கேரக்டர் அப்படிங்கறத வந்து சொல்லிட்டாங்களா? அதுக்கு மீட் பண்ண வரும்போதே எனக்கு தெரியும் அஜித் சாரோட படம் தான் அது எனக்கு தெரியும். ஆனா எந்த கேரக்டர் அது ஒண்ணுமே எனக்கு தெரியாது. ஒரு கேரக்டர் இருக்கு, அதுக்காக தான் கூப்பிடுறாங்க அந்த மாதிரி எனக்கு தெரியும். பட் என்ன ஏதுன்னு அவங்கள மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஓகே. நீங்க வந்து மல்டி லாங்குவேஜஸ்ல வந்து நடிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியிலையும் இப்போ வந்து 2 படங்கள் வந்து பண்ணியாச்சு. இன்னும் நிறைய பண்ணணும் அப்படிங்கறத எங்களுடைய விருப்பம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க நீக் மூலமா நம்மளுடைய இண்டஸ்ட்ரிக்கு வந்தீங்க. தனுஷருடைய கால் எப்படி இருந்தது? ஸ்ரேயஸ் தான் கூப்பிட்டாங்க, சாரோட மேனேஜர். ஸ்ரேயஸ் தான் கூப்பிட்டு வந்து மீட் பண்ண முடியுமா சாரை ஒரு படத்துக்காக அந்த மாதிரி சொன்னாங்க. ஐ வாஸ் லைக் ஃபர்ஸ்ட் என்கிட்ட அப்பாவுக்கு தான் கால் வந்துச்சு. ஸோ அப்பா எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு சொன்னாங்க, தனுஷ் சாரோட இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன்லேருந்து கால் வந்திருக்குது. அப்போ ஐ வாஸ் லைக், நான் இங்கேருந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் அப்பா கிட்ட கேட்டேன், தனுஷ் சார் எந்த தனுஷ் சார் அந்த மாதிரி. ஸோ மை டேட் வாஸ் லைக்,
உனக்கு எவ்வளவு தனுஷ் சார் தெரியும்? தனுஷ் சாரா? ஆக்சுவலா தனுஷ் சார் கூப்பிட்டு இருந்தாங்களா அந்த மாதிரி. பிகாஸ் என்னால நம்பவே முடியல. நான் நினைக்கிறேன் தனுஷ் சார் எதுக்கு என்ன கூப்பிடணும், லைக் வை வுட் ஹி கால் மீ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் தான் ஸ்ரேயஸ் கிட்ட பேசினேன். அண்ட் ஒன் டே சென்னை வந்து அந்த மாதிரி சார் ராயனோட ஷூட்டிங்ல இருந்தாங்க சார். அப்போ அந்த டைம்ல தான் வந்து சாரை மீட் பண்ணேன். மீட் பண்ண போது இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கு அண்ட் அதோட ரிஜிஸ்ட் அவங்க சொன்னாங்க ஒன் லைன் மாதிரி. அதுல இந்த கேரக்டர் தான் பிரீத்தின்னு சொல்ற கேரக்டர் தான் எனக்கு நீங்க ப்ளே பண்ணா சூப்பரா இருக்கும் அந்த மாதிரி சொன்னாங்க. யோசிச்சு 1-2 days நீங்க யோசிச்சு சொல்லுங்க. பிகாஸ் இந்த பாட்டுல நான் அது 2 பார்ட்டா மேக் பண்ண போறேன். இந்த பாட்டுல பிரீத்திக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸ் ரொம்ப லிமிட்டடா இருக்கும். நெக்ஸ்ட் பார்ட்ல தான் பிரீத்தி கொஞ்சம் கூட இருப்பாங்க. ஸோ திங்க் அபவுட் இட், உங்களுக்கு பண்ணுமா வேணாமா அந்த மாதிரி. பட் ஐ வாஸ் லைக் இல்லை சார், யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஐ வில் டூ இட் அந்த மாதிரி. ஸ்டோரியை பார்த்து அப்படி சொன்னீங்களா இல்ல தனுஷ் சார் சொன்னாங்களே நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட்? எல்லாமே ஆக்சுவலி ஒரு பேக்கேஜாவே அது சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அண்ட் கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கூட பிரீத்தியோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு பொண்ணு, எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி ஒரு பொண்ணு, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ப்ராக்டிக்கலா இருக்கிற ஒரு பொண்ணு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கேரக்டர். ரொம்ப யூசுவலான ஸ்டோரி தாங்க. இது ஒரு பையன், இது ஒரு பொண்ணு. இந்த பையனும் இந்த பொண்ணும் லவ் பண்றாங்க. அப்போ இந்த பையன் யாரு? ஆம் பிரபு. நீ ஏதோ சமையல்காரன் ஆகணும்னு சொன்னல, நீங்க குக்கா? நான் குக் இல்ல, ஷெஃப். ரெண்டும் ஒண்ணுதானே. உனக்கு எவ்வளவு சம்பளம்? யூ ட்ரிங்க், யூ ஸ்மோக்? சாவுடா. தமிழ் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கு? எப்பவுமே ரொம்ப ஆக்செப்டிங்கா லவ்விங்கா இருப்பாங்க. 2018லயும் சரி இப்பவும் சரி. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பென் லைக் தட். ஓகே. ஒரு அடார் காதல் அந்த மூவி வந்து ரிலீஸ் ஆகும்போது அந்த கண் சிமிட்ற ஒரு காட்சி மட்டும் பயங்கர வைரல் ஆச்சு. அந்த வைரலோடைய ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா எங்க இண்டஸ்ட்ரி, தமிழ் இண்டஸ்ட்ரி, இப்போ நீங்களும் நம்ம இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம், இங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி வந்து பயங்கரமா கொண்டாடினாங்க. யாருப்பா அந்த பிரியா வாரியர் அப்படின்னு தேடுற அளவுக்கு இணையத்துல வைரல் ஆகிட்டு இருந்தீங்க. அந்த டைம்ல ஆக்சுவலி இதெல்லாம் ப்ராசஸ் பண்றதுக்கான ஒரு டைம் இல்ல. எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா நடந்துட்டு இருந்துச்சு. அண்ட் நான் ரொம்ப யங்கா வேற இருந்தேன். கண்டிப்பா. ஸோ என்ன பண்றது எது பண்றது ஒண்ணுமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சேம் இப்போ உங்களுடைய 2வது மூவி தமிழ் இண்டஸ்ட்ரியில அப்படிங்கும்போது தொட்டு தொட்டு அந்த சுல்தானா சாங்ல வந்து பயங்கர வைரல். ஈக்குவலா பார்த்தோம்னா இப்போ வந்து இணையத்துல நீங்க கலக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அந்த சாங் தான் பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. அந்த சாங் நினைச்சு நீங்க ஹாப்பி ஆவீங்களா இல்ல ஃபர்ஸ்ட் வந்து குட் பேட் அக்லின்னு நம்ம கமிட் ஆனதே பெரிய ஹாப்பி அப்படின்னு நினைப்பீங்க? கண்டிப்பா கமிட் ஆனதே எனக்கு பெரிய ஹாப்பினஸ். லைக் ஐ செட், ஒரு அப்கமிங் ஆக்டருக்கு அஜித் சாரோடைய ஒரு படத்துல இவ்வளோ இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர் கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அப்போல இருந்தே ஐம் சூப்பர் ஹாப்பி அபவுட் இட். ஓகே. இந்த சாங்ஸ்லாம் வந்து நம்ம எங்க இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு கல்ட் சாங் அப்படின்னு சொல்லலாம். பயங்கரமா கொண்டாடின சாங். அண்ட் வந்து சிம்ரன் மேம்க்குன்னு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் செலிப்ரேட் பண்ண ஒரு சாங். அந்த சாங் நம்ம எடுக்கணும் அப்படிங்கும் போதே பயங்கரமா இருக்கும். அந்த சாங் வந்து நீங்க நல்லா ரெஃபரன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து ஓகே பண்ணலாம் அப்படின்னு போச்சா? ஆதிக் சொன்னாங்க எப்படியும் we are going to do the song. So வீடியோ நான் பார்த்தேன் ஒரு 2-3 வாட்டி. பிஃபோர் தி ஷூட் ஐ வாட்ச்ட் தி வீடியோ. பட் there is no way நம்ம அது காப்பி பண்ணி ரெப்ளிகேட் பண்ணலாம் அந்த மாதிரி எந்த சான்ஸும் இல்லை. பிகாஸ் சிம்ரன் மேம் அவ்வளோ அழகா பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ there is no comparison. அவங்கள மாதிரி பண்ண முடியாது. ஸோ பட் ஐ வாண்டட் டு டூ மை பெஸ்ட். என்னால முடிஞ்சது ஐ வாண்டட் டு டூ. ஸோ ஐ வாஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் தட். சிம்ரன் மேம் காப்பி பண்ணி அதே மாதிரி பண்றது இல்லாம என்னோட ஸ்டைல்ல ஒரு ட்ரிபியூட்டா எப்படி பண்ணலாம் அந்த மாதிரி. இந்த இளம் கிளி மோர் சந்தையில எனக்கு இதுவரை சிக்கவில்லையே. என்னழகு ரசிக்க என் நெருப்பை அணைக்க இளைஞனும் கிட்டவில்லையே. டெல்லி எல்லாம் தேடி தேடி உன்னை கண்டேனே. பாலில் வீடும் சீனி போல என்னை தந்தேனே. ஆடை ஊறும் ஜாதி பூவின் அங்கம் பார்த்தேனே. அங்கே சொர்க்கம் இல்லை இல்லை இங்கே பார்த்தேனே. சுல்தானே 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 சுல்தானே.
ஓகே. நல்லாவே பண்ணியிருந்தீங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. எல்லாரும் தியேட்டர்ல பயங்கர வைப் ஆயிட்டாங்க. ஒரு பக்கம் அர்ஜுன் தாஸ பார்க்கவா, இன்னொரு பக்கம் பிரியா வாரியரை பார்க்கவா அப்படின்னு சொல்லி எதை பார்க்கறதுன்னு தெரியல. இப்போ வந்து கம்பேரிசன் பண்ணிலாம் வீடியோ போயிட்டு இருக்கு. இப்போ பிரியா வாரியர் தான் வந்து பீட் பண்ணிட்டு இருக்கீங்க. சேம் குட் பேட் அக்லில சிம்ரன் மேமும் இருக்காங்க. ஆமா. மேமோடைய இது எப்படி இருந்தது உங்களுக்கு? நான் ஆக்சுவலி மேம பார்த்தது இல்ல. ஐ ஹவ் நாட் met her yet. Okay. ஷூட் டைம்ல கூட we were not shooting together. ஸோ அதனால மேம் இது வரைக்கும் பார்க்கல. பிரீஃபான ஒரு கான்வர்சேஷன் ஆன் இன்ஸ்டாகிராம் தான் இருந்துச்சு. அவங்க என்னோட ஸ்டோரியை பார்த்துட்டு அவங்க எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. ஓகே ஸோ அவ்வளோதான். பட் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு மீட்டிங் ஹர். சூப்பர் சூப்பர். செட் எப்படி இருக்கும்? ஏன்னா அஜித் சார் அப்படிங்கும்போது அங்க ஒரு வைப் பயங்கரமா கிரியேட் ஆகிருக்கும். எங்களுக்கு அவர் பேர் சொன்னாலே ஒரு வைப் இங்க கிரியேட் ஆகுது. நீங்க அவருடைய படத்துலயே நடிச்சிருக்கீங்க. சாருக்கும் உங்களுக்கும் காம்பினேஷன் சீன்ஸ்லாம் வேற இருந்தது. சார் பத்தி ஒரு சின்ன வார்த்தைகள். சார் ஆக்சுவலி செட்டில் இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், லைக் சூப்பர் ஸ்டார் அந்த மாதிரி ஒரு ஆரா, அதுக்கு மேல ஒரு சூப்பர் ஹியூமன் இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் ஆரா அவங்களோடது. அவ்வளவு ஜென்டிலா ரொம்ப ஸ்வீட்டா இருப்பாங்க. ஈவன் ஆன் செட் நீங்க படத்துல எண்ட் கிரெடிட்ஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப போக்கியா இருப்பாங்க. எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு ஜோக் கிராக் பண்ணிக்கிட்டு. ஸோ அப்படிதான் அஜித் சார். ஸோ தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் வைப் தட் யூ நோ ஹீ கேரிஸ். ஸோ ஈவன் ஆன் செட் வந்த எல்லார்கிட்டயும் ரொம்ப நல்லா பேசுவாங்க. சாப்பிட்டீங்களா, நல்லா தூங்குனீங்களா, அந்த மாதிரி எல்லாமே கேட்பாங்க. ஸோ ஹீஸ் வெரி வெரி ஸ்வீட் லைக் தட். ஓகே ஓகே. Action, sir. My darlings, missed you all. பிரியாணி வந்து செட்ல சமைக்கிறது சாரோடைய ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். பிரியாணி சாப்பிட்டீங்களா? இல்ல, நான் ஆக்சுவலி ஐ டென்ட் கெட் அ சான்ஸ் டு ஈட் பிரியாணி. இன்னைக்கு தான் யாரோ சொன்னாங்க, பண்ணியிருந்தாங்க செட்ல ஒரு நாளைக்கு. நானும் மிஸ் பண்ணேன், கார்த்திகேயாவும் மிஸ் பண்ணோம். நாங்க ரெண்டு பேருமே சாப்பிடல. பட் சம்டே ஹோப்ஃபுல்லி. கண்டிப்பா. படம் பார்த்துட்டு இங்க இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ் உங்களுக்கு கால் பண்ணி ஏதாச்சும் விஷ் பண்ணாங்களா? நம்ம ஒர்க் பண்ண டீம்ல எல்லாருமே கங்க்ராச்சுலேட் பண்ணோம். அவ்வளவுதான். நீங்க ஷேர் பண்ணியிருந்தீங்க உங்களுடைய சோஷியல் மீடியா பேஜ்ல கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்ற மாதிரி. அந்த அந்த நிமிஷம் என்ன, எதுக்கான அந்த கேக் செலிப்ரேஷன்? அதான் நான் அதிலே எழுதியிருந்தேன் ஆக்சுவலி, என்னோட பெஸ்ட் பர்த்டே கிஃப்ட் நித்யா அந்த மாதிரி. பிகாஸ் நான் அங்க 2 கேக் வேற வச்சிருந்தீங்க. ஆமா, அந்த ஹோல் செட்டும் அங்க இருக்காங்க. பயங்கர வைபாவா இருந்தது. என்னோட பர்த்டே அன்னைக்கு. ஸோ லாஸ்ட் டே ஆஃப் ஷூட் வேற. என்னோட ஸ்கெடியூல் ரேப் ஆகுது. ஸோ ஒரு கேக் வாஸ் ஃபார் த ரேப், ஒரு கேக் வாஸ் ஃபார் மை பர்த்டே, அந்த மாதிரி. ஸோ லாஸ்ட் டே ஆஃப் ஷூட்னால நாங்க எல்லாருமே இருந்தோம். ஓகே. ஒரு சிலருடைய நேம் மட்டும் சொல்றேன். 1 லைன் டேக் அவங்கள பத்தி சொல்லலாம். ஓகே ஓகே. அஜித் சார். ஆனா அத யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ரொம்ப ரியல் லைஃப் பூக்கே அவங்க தான். பட் ஸ்டில் வந்து அவருடைய ஹார்ட் ஒர்க் ஒரு பக்கம் பார்த்தோம்னா பயங்கரமா இருந்துட்டு இருக்கு இல்லையா? டெஃபினெட்லி டெஃபினெட்லி. Action, sir.
darlings. Missed you all. தனுஷ் சார். தனுஷ் சார் இஸ் அண்டர்ஸ்டேட்மெண்டா இருக்கும் அவங்கள பத்தி. டேலண்டட்னு மட்டும் சொன்னா ரொம்ப சவுண்டான ஒரு ஆர்டிஸ்ட். ஓகே சூப்பர் சூப்பர். அர்ஜுன் தாஸ். வெரி டெடிகேட்டட். ஓகே 2 அர்ஜுன் தாஸ் வந்து உங்களுக்கு எந்த அர்ஜுன் தாஸ் வந்து ரொம்ப பிடிச்சது? ஆக்சுவலி ஜாமியை விட ஜானி தான் கொஞ்சம் மெல்லோவா இருப்பாங்க. ஹீ இஸ் த பெட்டர் ஒன் ஐ ஃபீல். ஐ திங்க் உங்களை அர்ஜுன் தாஸ் கீழே விட்டுட்டாரு. அதை எதிர்பார்த்துருக்கலன்னு நினைக்கிறேன் நாங்களாம். என்னப்பா விட்டுட்டாரு அப்படின்றது. நீ அவளை சுட்டுறா. இவதான் இருக்கிற ஒரே ப்ரூஃப். இவ கையை விட்டுருவேன், அவளும் செத்துருவா. ஆனா அதுக்கப்புறம் நான் தான் கொண்டுட்டேனே. நீ என்னைய ரிவெஞ்ச் எடுக்க வருவ. நீ அவளை சுட்டுறா. இல்லடா ஜானி, நான் அவளை சின்சியரா லவ் பண்றேன். ஆம்பளை பத்திரி மாதிரி பேசாதடா. 24/7 பூரா பொம்பளையோட தானடா இருக்க. லிஸ்ட்ல ஒருத்தி இல்ல நினைச்சுக்கோடா. இவ செத்து போயிட்டா. டெட் பாடியா இருக்கான்றதாண்டா இப்போ கேஸ். இவ மட்டும் உயிரோட கண்டுபிடிச்சிட்டானுங்க. நம்ம 2 பேரும் ஆயுசுக்கும் ஜெயில தான்டா இருப்போம். ஓகே நெக்ஸ்ட் த்ரிஷா மேம். வெரி ஸ்வீட். ஓகே சிம்ரன் மேம். பார்க்கல பட் நான் அட்மையர் பண்றேன் அவங்கள. ஓகே பிரசன்னா சார். ஹி இஸ் வெரி ஜாலி ஆன் செட். ஓகே பிரபு சார் மீட் பண்ணீங்களா? மீட் பண்ணேன். எஸ். பிரபு சார் ரொம்ப வாட் டு சே ஆக்டிவா இருப்பாங்க. ஓகே நான் பிரபு சாரை 2 years முன்னாடி கல்யாண நவராத்திரியில பார்த்திருக்கேன். அன்னைக்கே we like the picture together and everything. So அன்னையில இருந்து he'll be like வாரியர் அப்படிதான் கூப்பிடுவாங்க. So which is very sweet of him. இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியே ஒரு வாரியர் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே நம்மளுடைய இண்டஸ்ட்ரியில ஒரு ஆக்டர் கூட நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னா யாரை சொல்வீங்க? விஜய் சார். ஓகே சூப்பர். டைரக்டர் மணிரத்னம் சார். ஓகே சூப்பர். அவர் எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் இருக்கு. மணிரத்னம் சாரோடைய ஹீரோயின்ஸ்லாம் வந்து வேற லெவல்ல அவர் வந்து ஷோகேஸ் பண்ணிருப்பாரு. ஆமா அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லா ஒரு அட்லீஸ்ட் 1 ஷாட்லாவது எனக்கு என்ன பார்க்கணும் அப்படி இருக்கு. ஓகே சூப்பர். சீக்கிரமே அமையணும். ஒரு ரோல் பண்ணணும், இந்த ரோலுக்காக நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா எந்த மாதிரியான ரோல்? இந்த மாதிரி தான் சார் பண்ற மாதிரி ஹிஸ்டாரிக்கா ஏதாவது ஒரு கேரக்டர் கிடைச்சா ஓகே சூப்பரா இருக்கும். தமிழ் இண்டஸ்ட்ரியில படங்கள் பார்க்கிறது உண்டா? கண்டிப்பா. ஐ வாட்ச் a lot of Tamil films. ஓகே ஏதாவது ஒரு படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா? There are lots of films actually. இப்பதான் like recently I rewatched also தளபதி rewatch பண்ணேன். ஸோ அந்த மாதிரி அந்த ஜான்ரல் இருக்கிற படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கொஞ்சம் கிளாசிக் படங்கள். ஓகே ஓகே. உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நீக்ல வந்து ஒரு யங் டீமோட நீங்க ஒர்க் பண்ணீங்க. இப்போ குட் பேட் அக்லில வந்து நிறைய ஒரு சீனியர் லெஜெண்ட்ஸ்னு சொல்லலாம், அவங்க கூட ஒர்க் பண்ணீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அந்த செட்ல ஆக்சுவலி நான் கொஞ்சம் சீனியரா ஃபீல் பண்ணேன். இந்த செட்ல என்னன்னா ஒண்ணுமே இல்லை, எல்லாருமே ரொம்ப ஈக்குவலா ட்ரீட் பண்ணாங்க. யாராச்சும் உங்களுக்கு வந்து இந்த இதே இப்படி நீங்க பண்ணிருக்கலாம் அப்படின்னு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து டிப்ஸ் கொடுப்பாங்களா? டிப்ஸ் அப்படி எதுவும் இல்லை ஆக்சுவலி. நீக்ல உள்ள இதுல இல்ல. நீக்ல கூட எனக்கு தனுஷ் சார் அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு ஃப்ரீயான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. லைக் நீங்க உங்களோட ஸ்டைல்ல பண்ணுங்க, எனக்கு அதான் தேவை அந்த மாதிரி. ஸோ இந்த படத்துல கூட அதுக்கு லைக் நீங்க உங்களோட ஸ்டைல்ல பண்ணுங்க, அந்த ஸ்பேஸ் அவங்க கொடுத்தாங்க. ஏதாவது சின்னதா ஒரு கரெக்ஷன் இருந்தா அவங்க சொல்லுவாங்க. அது இல்லைன்னா ஐ ஹேட் த லிபர்ட்டி டு டூ திங்ஸ். தியேட்டர் விசிட்ஸ்லாம் போயிருந்தீங்க? ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மட்டும் தான் நான் போனேன் பார்க்கிறதுக்கு. ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? கிரேசியா இருந்துச்சு. லைக் செலிப்ரேஷன் மாதிரி இருந்துச்சு. அந்த தொட்டு சுல்தானா வந்து யாருமே எதிர்பார்க்கல. அது வந்ததும் பயங்கர என்ஜாய் பண்ணாங்க. ஒரு பக்கம் அஜித் ஆடியன்ஸையும் தாண்டி வந்துட்டாங்க, பிரியா ஆடியன்ஸ் அண்ட் வந்து அர்ஜுன் தாஸ் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு இப்போ நீங்க வந்து ஃபேன் பேஸ் வந்து இங்க செட் பண்ணி வச்சிருக்கீங்க. அடுத்தடுத்து மூவி வந்து கமிட் ஆகிறதுக்கான கால்ஸ் வந்துட்டு இருக்கு. டெஃபினெட்லி கேட்டுட்டு இருக்கேன். சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கேட்டுட்டு இருக்கேன். and I'm just waiting officially announce பண்றாரு. ஓகே சூப்பர். நீங்க நிறைய பாடல்கள் நல்லா பாடுறீங்க அப்படிங்கறத நாங்களுமே நிறைய ஸ்டேஜஸ்ல கூட பார்த்திருந்தோம். அப்படி சித்தால இருந்து ஒரு சாங் நீங்க சூப்பரா பாடினீங்க. அது எங்களுடைய ஆடியன்ஸ்க்காக ஒரு ஃபியூ லைன்ஸ் இல்ல உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் கூட நீங்க பாடலாம். கண்கள் ஏதோ தேட கலவாட நெஞ்சம் தானே பாட பரந்தோட அடி ஓரா பொழுதும் உன அப்படி நான் ரசிச்ச உயிர் கொள்ளது ஓ நினப்பு கண்மணியே. ஓ
ஒரு 1000 வானவில்ல ஓம் பூவிழி காட்டுதடி அத சட்டுன்னு நீ மறைச்சா நான் என்ன செய்வேன் புள்ள. வாவ் சூப்பர். ஸ்போர்ட்டிவா எங்களுக்காக அந்த அந்த லைன்ஸ் பாடுனதுக்கும் and ரொம்பவே நல்லா பாடுறீங்க. அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா மியூசிக்ல? யா நான் கர்நாடிக்கா ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே ஓகே. படம்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஏகே சார் கிட்ட பேசுனீங்களா? கங்க்ராச்சுலேட் பண்ணோம். சாருமே ரொம்ப ஓகே சூப்பரா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆதிக்கு கால் வந்ததாகவும் ஒரு தகவல் வந்துச்சு. ஓகே ஆமா ரொம்ப நல்லா இருக்கு படம், நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவலும் கிடைச்சது. சோ அதனாலதான் அந்த கேள்வி கேட்டேன். கங்க்ராச்சுலேட் பண்ணோம் எல்லாருமே, ஃபுல் டீம். சூப்பர். இன்னும் நிறைய கதைகள் அமையணும், குட் பேட் அக்லி மாதிரி இன்னும் குட் 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 ஃபிலிம்ஸ்லாம் அமையணும் அப்படின்னு சொல்லி பிரியா வாரியருக்கு அமையணும்னு சொல்லி என்னுடைய பெஸ்ட் விஷஸ். கலைஞர் செய்திகள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்க. நாங்க வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா